ஹலோ மக்களே, போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா? நெட் பேங்கிங்கில் இஷ்யூ இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நெட் பேங்கிங் நம்ம மெயினாகவே டிரான்சாக்ஷன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். எனக்கு ரீசெண்டாக சேம் இஷ்யூ தான் வந்துச்சு. ஸோ அதை எப்படி நான் ரிசால்வ் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இப்போது சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் ரிலேட்டடான இஷ்யூஸ்க்கு வந்து இந்த மெயில் ஐடியை வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதே போல் கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெண்டில் எது வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். நான் மெயில் வந்து எப்படி சென்ட் பண்ணி இதை ரிசால்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து டு அட்ரஸ். ஸோ மெயில் எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். டு அட்ரஸில் என்டர் பண்ணிவிட்டு இங்கே சப்ஜெக்டில் வந்து நெட் பேங்கிங் இஷ்யூ, கண்டென்ட்டில் வந்து உங்களோட இஷ்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் இங்கே எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐ been trying to log in into my internet banking but it's not opening. After giving the password, it is showing errors OTP could not be delivered successfully. ஸோ என்னோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட யூசர் ஐடி, உங்களோட அக்கௌண்ட் நம்பர். கைண்ட்லி ஐ ரெக்வஸ்ட் யூ டு ரிசால்வ் திஸ் ப்ராப்ளம் as soon as possible அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் அண்ட் ரெவார்ட்ஸ், உங்களோட நேமு, ஃப்ரம் அட்ரஸ், அதாவது ஃப்ரம் மெயில் ஐடி வந்து எதுலேருந்து கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட என்ன மெயில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃப்ரம் அட்ரஸ்லேருந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஃபியூ ஹார்ஸ் வெயிட் பண்ணீங்க. எனக்கு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயும் ஒரு ரெஸ்பான்ஸ் மெயில் வந்து இந்த மாதிரி வந்துச்சு. வி ஹாவ் ரைஸ் த இஷ்யூ அண்டர் த டெக்னிக்கல் டீம், கைண்ட்லி வெயிட் அண்டில் த இஷ்யூஸ் ரிசால்வ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேங்கிங்லேருந்து நம்மளுக்கு ஒரு ரிப்ளை மெயில் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஃபியூ ஹார்ஸ் வெயிட் பண்ணேன். ஒரு மேபி 3 to 4 ஹார்ஸ் கழிச்சு நான் திருப்பி ரீட்ரை பண்ணேன். எனக்கு டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. நீங்களும் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இஃப் சப்போஸ் வந்து 24 ஹார்ஸ் கழிச்சு உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஹெல்ப் லைன் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா திருப்பி வந்து ஒரு ரிமைண்டர் இமெயில் மாதிரி இந்த பேங்கிங் மெயிலுக்கே நீங்கள் ஒரு மெயில் வந்து திருப்பி சென்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு எதனா இதே மாதிரி இஷ்யூஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஆல்.